श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् அதில் இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் மந்திரம் சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இதுதான் சூத்திர வாக்கியம். சூத்திர வாக்கியம் இதை விளக்குவதற்காகத்தான் முழுவதுமாக உபனிஷத் அமைந்திருக்கிறது. ததைக ஆஹுஹு அசத்யேவ இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் தஸ்மாத் அசதக சஜ்ஜாயத. இதனுடைய மந்திரத்தினுடைய விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். சோமிய இனியவனே உத்தாலகர் தன் மகனுக்கு உபதேசம் செய்கிறார். இனியவனே, இந்த உலகம் வெளிப்படுவதற்கு முன்னால், ஆரம்பத்தில் அக்ரே முன்னால் இறைவன் மட்டுமே இருந்தார். இரண்டாவதாக என்று எதுவும் இல்லை. அத்விதீய, இரண்டற்ற ஒன்றாக இறைவன் மட்டும்தான் இருந்தார். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, உலகம் வெளிப்படுவதற்கு முன்னால் இல்லாமைன்னு மட்டுமே இருந்தது, அதாவது எதுவுமே இல்லை, இரண்டாவதாக எதுவும் இல்லை, அந்த இல்லாமையிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியதுன்னு சில பேர் கூறுகிறார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் மந்திரத்தினுடைய அர்த்தம். உண்மையில் இறைவன் மட்டும்தான் இருந்தாரு, அவரிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது. ஆனா என்ன சொல்றாங்க எல்லாரும், இல்லாமையிலிருந்து இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சில பேர் கூறுகிறார்கள். சொல்லிட்டு அவரே அடுத்த மந்திரத்தை சொல்றாரு. அது எப்படி அப்படி இல்லாமையிலிருந்து எப்படி ஒண்ணு தோன்ற முடியும் அப்படிங்கறத அவர் அடுத்த மந்திரத்துல சொல்றாரு. குதஸ்து கலு சோமிய ஏவம் ஏவகும் ஸ்யாதிதி ஹோவாச்ச கதம் அசத்தக சஜ்ஜாயதே இதி. உதஸ்து கலு சோம்ய ஏவகும் ஸ்யாதிதி ஹோவாச்ச கதம் கதம் எப்படி, அசத்தக சத்து சத்து ஜாயத்தே இதி. சத்யேவ சத்வேவ சோம்யே தமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். என்ன சொல்றாரு, எப்படி அன்பு மகனே, மறுபடி சோமிய அன்பு மகனே, எப்படி முடியும், இல்லாததில் இருந்து இருப்புங்கிற ஒண்ணு எப்படி இருக்க முடியும்? உண்மையில் மகனே அதனால மகனே, ஆரம்பத்தில் இறைவன் மட்டுமே இருந்தார், அவர் மட்டுமே இருந்தார், அவரை தவிர இரண்டாவதாக அத்விதீயம்ங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இரண்டாம் மந்திரத்துல அர்த்தம். இந்த இரண்டாவது மந்திரம் சொல்லும்போது சங்கரர் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். இல்லாமையிலிருந்து எப்படி இருப்பு வர முடியும் அப்படிங்கறதுக்கு சங்கரர் அங்க பாஷ்யத்துல விளக்கம் கொடுக்கிறார். இல்லாமைங்கிறத நாம கவுண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாட்டு சங்கியா அசம்பந்தக, இல்லாமை சங்கியான எண்ணிக்கைக்கு உட்பட்டது கிடையாது. இப்ப இருக்கிறது அப்படின்னா ஒரு பேனா இருக்குது, 2 பேனா இருக்குது, 10 பேனா இருக்குதுங்கிற கவுண்ட் இருக்கிற பொருளுக்கு தான் யூ கேன் கவுண்ட். இங்க இவர் என்ன சொல்றாரு, ஏக்கம் அப்படிங்கிற வேர்டு வரும்போது கவுண்ட்ங்கிறது இல்லாமை என்ன பண்ண முடியாது, இல்லாத பேனாவை எப்படி எண்றது? சோ இல்லாமைக்கு கவுண்டிங் இஸ் நாட் பாசிபிள். ஏக்கம் அத்விதீயம் இதெல்லாம் என்ன சொல்ல முடியாது, இல்லாமைக்கு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் சங்கியா அசம்பந்தக, இல்லாமை கவுண்ட்டுக்கு சம்பந்தப்படாதது. அது முதல் காரணமாக சங்கரர் சொன்னார். இது போன கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம், நான் ப்ரிசைஸ் பண்ணி சொல்றேன்.
அடுத்து 2வது காரணம் சொல்றாரு, அசத்துக்கு இல்லாமைக்கு கால அசம்பந்தம், காலத்தோடு அது சம்பந்தப்படுத்த முடியாது. அக்ரேங்கிற வேர்டு மந்திரத்துல இறைவன் யூஸ் பண்றாரு. அந்த அக்ரேங்கிற வேர்டு முன்னால. அப்ப இல்லாத பொருளுக்கு காலத்தோடு, பேனாவே இல்லை, அதை என்னைக்கு உற்பத்தி ஆச்சு, என்னைக்கு இருக்குது அப்படிங்கிற பேனா அப்படிங்கிற கருத்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ இல்லை அப்படின்னா காலத்தோடு நாம் அதை சம்பந்தப்படுத்த முடியாது. இருக்கிற பொருளைத்தான் இந்த காலத்தில் இது தோன்றியது, இந்த காலத்தில் இது ரிப்பேர் ஆச்சு, இந்த காலத்தில் இது நாசமாயிருச்சு அப்படிங்கிறது எப்ப சொல்ல முடியும்? அது இருக்கணும், அப்பதான் காலத்தோடு சம்பந்தப்படுத்த முடியும். அக்ரேங்கிற வேர்டு இறைவன் அங்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏக்கம்ங்கிற வேர்டு கவுண்டிங்கு, அக்ரேங்கிற வேர்டு காலத்துக்கு சம்பந்தப்பட்டதாக அங்க வந்திருக்கு. ஸோ ரெண்டும், இந்த 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் ஆதாரம், அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு வேணும். அவன் யாரு கூறுறது? சூன்யம், சூன்யத்திலிருந்து இது வந்திருக்குன்னு சொல்லணும்னா அந்த சொல்பவன் என்ன இருக்கணும்? சத்தா இருக்கணும், ஆதாரம். அவன் தான் என்ன பண்ண, இருக்கிற ஒருத்தன் தான் இல்லாத பொருளை பேனா இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னா, பேனா இல்லைன்னு சொல்ற ஒருத்தர் இருந்தா தான் இல்லாததை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்றக்க அங்க ஆதாரமாக ஒரு ஆள் இருக்க வேண்டும். யாருமே இல்லை, யார் இல்லைன்னு சொல்றதாரு? அந்த 3வது பாயிண்ட் சங்கரர் சொல்றாரு. அது இதெல்லாம் தாண்டி அடுத்து ஒன்று சொல்றாரு, அடே நீ சொல்றக்கு என்ன கொண்டு வா? பிரமாணம் கொண்டு வா. இப்ப இறைவனை நீ நெகேட் பண்ற, இறைவன் சொல்ற கருத்து இப்படின்னு சொன்னா அதுக்குண்டான பிரமாணம், கொட்டேஷன், நீ எதை வச்சு நீ இதை சொல்ற அப்படிங்கிற 4 கருத்துக்கள் அங்க அவரு விளக்கி, அதனால கன்க்ளூட் பண்றாரு, அசத்திலிருந்து, இல்லாமையிலிருந்து ஒரு உலகம் தோன்றி இருக்க முடியவே முடியாது. இருப்பிலிருந்து தான் தோன்றி இருக்க முடியும். நீங்க பாருங்க, காரணத்தில் இருக்கிற தத்துவம் தான் காரியத்தில் இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம், காரணத்துல என்ன இருக்குதோ அதுதான் காரியத்தில் இருக்கும். இப்ப காரணம் இருப்புங்கிறதுல இருந்து தோன்றியதுனாலதான் நம்ம எல்லா பொருளும் என்ன சொல்றோம்? பேனா இருக்கிறது, பென்சில் இருக்கிறது. காரணம் இருக்கிறதுங்கிற காரணத்திலிருந்து வந்ததுனாலதான் அந்த காரியத்திலேயே அந்த இருக்கிறதுங்கிறது சேர்ந்து போகுது. இப்ப அவனுடைய வாத பிரகாரம் இல்லாமையில் இருந்து காரணம், அதிலிருந்து காரியமெல்லாம் வந்திருந்ததுன்னா என்ன நாம எல்லாம் சொல்லி ஆகணும்? பேனா இல்லை, ஏன்னா இல்லையிலிருந்து நிலம் தோண்டி இருக்குது. பென்சில் இல்லை, ரப்பர் இல்லை, உலகம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஒன்னொன்னும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு ஒரு பொருளோடும் காரியத்தில் எது சேர்ந்து போகுது? இருக்குதுங்கிறது சேர்ந்து போகிறது, எக்ஸிஸ்டன்ஸ் சேர்ந்து போகிறது. அதனால காரணத்தில் இருக்கிறதுங்கிறதுல இருந்து இந்த காரியம் வந்ததுனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? எல்லாத்தையும் இருக்கிறதுன்னு சொல்றோம். இப்படிங்கிற கருத்துக்களை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப அடுத்தது இவங்க எந்த தத்துவத்தை வச்சு விளக்கிட்டு வர்றாரு? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாரு அப்பா? ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பவதி. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோ, அதுதான் கான்செப்ட். அதைத்தான் அப்பா கேட்டார் பையன்கிட்ட. அதை உங்க குரு சொல்லி கொடுத்தாரா? இந்த கருத்து நம்ம முண்டக்கோபனிஷத்திலே பார்த்தோம். எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோ, அந்த வேர்டினுடைய உள் நோக்கம், அந்த சென்டென்ஸுடைய தாத்பரியம் என்ன, அதை நம்ம பார்க்க போறோம். ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பவதி. இது உபனிஷத்துலயும் நம்ம பார்த்தோம், பகவத்கீதையிலையும் நம்ம இதை பார்க்கிறோம். வாட் இஸ் த, இப்ப நம்ம பார்க்கிற சப்ஜெக்ட், அதனுடைய அந்த சென்டென்ஸ்னுடைய தாத்பரியம் என்ன, எது அதனுடைய உள்நோக்கம் என்ன? தாத்பரியம்னா உள்நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம எது அதோட உள்நோக்கம்? ஃபர்ஸ்ட் விக்னேயம் ஏகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விக்னேயம் ஏகம். விக்னேயம் என்னது? அறிய வேண்டியது ஒன்று. இதனுடைய உள்நோக்கம் அவங்க அப்பா எதை உள்நோக்கமா வச்சு சொல்றாரு? சாஸ்திரம் சொல்லுது விக்னேயம் அறிய வேண்டியது
ஒன்று. ஞான யோக்கியம் ஏக்கக. இந்த உலகத்தில் அறிய வேண்டியது ஒன்று. ஆனா நாம் என்னவா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நாம் அறிய வேண்டியது பல இருக்குது. புத்தியில் டிஃபரண்ட், இதை அறியணும் அதை அறியணும். ஆனா இறைவன் சொல்றது நீ அறிய வேண்டியது ஒன்று. புருஷார்த்தம் ஏக்க விஞ்ஞானம். ஏங்க அப்ப இவ்வளவு அறிஞ்சுக்கிட்டு இருக்கனே, பிஎஸ்சி படிக்கிறோம், எம்எஸ்சி படிக்கிறோம், டாக்டருக்கு படிக்கிறோம், அறிகிறோம், சமையல் செய்யறதை கத்துக்கிறோம், அறிகிறோம். ஒரு விருத்தியிலையும் அறிவு இருக்கே, அது எப்படி ஏக்கம்? அப்ப என்ன புரியுது, என்ன இதுல உள்ளார்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அறிதலும் அந்த அறிதல் ஒன்று எதை உண்மையில் அறிய வேணுமோ அதை அறிவதற்கு சப்போர்ட்டிங் அறிதல் தான் இது எல்லாமே. திஸ் இஸ் நாட் அல்டிமேட் அறிதல். அல்டிமேட் லேர்னிங்கிறது ஒன்னே ஒன்று. அதுக்கு சப்போர்ட்டா அறிய வேண்டாம்னு சொல்லல. சமைக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, வீடு கட்டுறது எப்படி, மெடிக்கல் படிக்கிறது அறிவு, எத்தனையோ அறிவுகள், கோடான கோடி அறிவு இருக்கு. அது வாழ்க்கைக்கு தேவை. அது இருந்தா தான் வாழ முடியும். வேண்டான்னு சொல்லலை, அதை கத்துக்குங்க. வாழ்க்கைக்கு தேவைக்கு நீங்க அறிந்து கொள்கிறோம். ஆனால் அறிய வேண்டியது இத்தனை இருக்குதே, அல்டிமேட் அறிதல் பாயிண்ட். அல்டிமேட்டா இந்த மனித சரீரம் எடுத்து வந்தவன் அறிய வேண்டியது ஏக்கம். அது ஒன்றுதான். பிரம்மனை பற்றிய தத்துவம், ஆத்மாவை தத்துவம், அது ஒண்ணுதான். ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் அல்லது ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம், எப்படி சொன்னாலும் அந்த ஒன்றுதான் இந்த சரீரத்தினால் அறியப்பட வேண்டியது. மற்ற எல்லா அறிவும் அந்த அறிவை பெறுவதற்கு வாழ்ந்தாக வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு இந்த அறிவெல்லாம் பயன்படுகிறது. அந்த அறிவை பெறணும்னா முதல்ல வாழணும். அந்த வாழணும்னா இந்த அறிவெல்லாம் இருக்கணும். பிசினஸ் பண்றதுனா எப்படி பண்றது, பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணம் இருந்தா தான் சாப்பிட முடியும் எல்லாம். அப்போ என்ன சொல்லுது சாஸ்திரம்? உள்ளார்த்தம் இந்த விக்னேயம் ஏக்கம் அறிய வேண்டியது ஒன்றுனா இத்தனை அறிய வேண்டியது இருக்குதே அப்படின்னா அல்டிமேட் லேர்னிங் அந்த ஒன்று. அந்த அறிவை பெறுவதற்கு மற்ற நாம் வாழ்க்கையில் பெறுகின்ற அறிவைகள் உதவி செய்கிறது. மற்ற அறிவுகள் அந்த அறிவை பெறுவதற்கு உதவுகிறதுன்னு சொல்லலாமே தவிர அல்டிமேட் லேர்னிங் என்று சரீரம் மனிதனாக பிறந்து நாம் அறிய வேண்டியதுன்னா ஏக்கம், விக்னேயம் ஏக்கம். நீங்க பாருங்க, இந்த ஒன்றை அறிந்தால் மற்ற எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகும். அது என்ன வித்யா? இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? முண்டக்கோபுரத்தில் என்ன வேர்டு வரும்? பராவித்யா, அபராவித்யா. மற்றதெல்லாம் வித்யா தான், தேவைதான். அதெல்லாம் அபராவித்யா, பராவித்யா. அப்போ எப்படி நம்ம கன்க்ளூட் பண்றோம்? அபராவித்யா எல்லாமே சாதனம், பராவித்யா சாத்தியம். சாத்திய அறிவு ஒன்னே ஒண்ணுதான். பிரம்மனை பற்றிய அறிவு சாத்தியம், மற்றதெல்லாம் என்னது? சாதனம். அப்படி புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கிளாஸுக்கு வந்து படிச்சா போதாதா, ஆளு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டா பத்தாதா? அப்படி எல்லாரும் பிச்சை எடுக்க முடியாது. யார் சோறு போடுறதாரு? ஸோ இதெல்லாம் அறிவும் சாதனம் அவசியம். தட் இஸ். ஆனால் நிறைய பேர் எப்படி வாழ்றோம்? பேருக்கு முன்னால 2 டிகிரி வாங்கணுங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க உங்க படிப்பே நிறுத்திடுறாங்க. படிக்கும் போது என்ன சொல்றாங்க? பேருக்கு பின்னால 2 டிகிரி வேணும்னு ஒரு ஆவலோட படிக்கிறது, அல்லது வேலைக்கு போகணுங்கிறதுக்காக படிக்கிறோம். படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சோன்ன ரீடிங் ஹேபிட்டையே நிறுத்திடுறாங்க. அப்படி படிச்சாலும் ஆகாவளி புக்கை தான் படிக்கிறாங்க. ஆகாவளி நியூஸ் பேப்பரு, ஆகாவளி புக்கு, எதுக்கும் பிரயோசனப்படாத எந்த பதிவும் அதாவது படிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பதிவை உண்டு பண்ணுங்க. அந்த பதிவு எப்படிப்பட்ட பதிவா இருக்கணுமோ அந்த மாதிரி புக்ஸ்களை வாங்கி படிக்கணும். ஆகாவளி நியூஸ் உலகத்தில் இருக்கிற அத்தனை நியூஸையும் தெரிஞ்சு என்னங்க பண்ண போறோம்? எல்லாம் அப்பரா, எல்லாமே அப்பரா. நீங்க யோசனை பாருங்க, எல்லாமே அப்பரா. தெரிஞ்சு அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ண? முக்கியமா செய்திகளை தெரிந்து கொள்ளணும், இல்லைன்னு சொல்லல. உட்கார்ந்து அதுலயே அதை படிக்கிற நேரத்துல நம்ம என்ன எதை படிக்கணுமோ அதை படிக்கிறது. மக்கள் படிப்பு அந்த 21, 22 வயசோட புக்கை மூடி வச்சா அறிவு என்ன ஆயிருது? ஸ்டாப் ஆயிருது. உண்மையில் யாரு கற்றுக்கிற அறிவு, அதாவது இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புக் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா போச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வந்து அதுல படிக்கிறோம்,
செல்போன்ல படிக்கிறோங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான கருத்துக்கள் அங்க வருதுங்கிறது நமக்கு பெரிய டவுட்ஃபுல். ஸோ நம்ம என்ன சொல்றாரு, இறைவன் என்ன சொல்றாரு, நீ கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாதனம் தான் மற்ற அறிவுகள். இது ஃபர்ஸ்ட். இந்த ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவதி அப்படிங்கிற சென்டென்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் தாத்பரியம். விக்னேயம் ஏக்கம், அல்டிமேட் நாலேஜ் ஏக்கம், மற்றதெல்லாங்க சப்போர்ட்டிங். அடுத்தது ரெண்டாவது வேத ஞானம். ரெண்டாவது தாத்பரியம் ஏக்கம் விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றதுடைய தாத்பரியம் வேத ஞானம். அப்படின்னா விவிக்த ஞானம், அதாவது எல்லா ஞானமும் மித்யா. மித்யாவை பற்றிய ஞானம். இந்த உலகம் என்னது? மித்யா. மித்யாவை பற்றிய ஞானம் என்னதான்? அது சத்தியமாவா இருக்க போது மித்யா. இந்த உலகத்தில் நீங்க எந்த லௌகீக ஞானத்தை, எந்த ஞானத்தை பெற்றாலும் அது மித்யா ஞானம். பிரம்ம ஞானம் மட்டும்தான் சத்தியத்தை பற்றிய ஞானம். மித்யா அபராவித்யா இஸ், சங்கர சொல்லுவாரு, அபராவித்யா அவித்யாம்பர். அவித்யா, அபராவித்யா அவித்யா. பராவித்யா தான் என்னது? வித்யா. அது ஒண்ணுதான் வித்யா, அறிவுன்றவர். அபராவித்யா அவித்யா. முண்டகோபனிஷத்துல சங்கர சொல்லுவாரு பாஷ்யத்துல, அபராவித்யாங்கிறது அவித்யா. இப்ப நம்ம ஞானம்ங்கிறது பாத்தீங்கன்னா அறிவு ரெண்டு விதமான ஞானம் இருக்கு. ஞானம்ங்கிறது விருத்தி மூலியமாக நம்ம மனதில் ஏற்படுகிறது. நம்ம பார்த்தோம், ஒரு கண்ணு பார்க்குது அப்படின்னா அந்த கண்ணு எப்படி அந்த ஞானத்தை மனதுக்கு கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிறது. மனதில் தான் ஞானம் ஏற்படுகிறது, கண்ணில் ஞானம் ஏற்படுவதில்லை. கண்ணு ஒரு ஆக்காரம் பண்ணும், அந்த ஆக்காரம் பண்ண பொருளை மனத்தில் இருக்கிற சைத்திரம் என்ன பண்ணுது? அதை விளக்குகிறது. அப்ப நம்ம பார்க்கிற பொருள் என்னங்கிற ஞானம் மனதில் ஏற்படுதுன்னு நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஞானம்ங்கிறது எப்படி ஏற்படுது? கண் ஆக்காரம் மட்டும் பண்ணும், அந்த பொருள் எங்க இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி கண்ணு ஆக்காரம் பண்ணும். அது கூட இருக்கிற சைத்தன்யம் என்ன பண்ணுது? அது என்னங்கிற ஞானத்தை நமக்கு கொடுக்குது. இந்த இப்படி ஏற்படுகிற ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரெண்டு இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் ஞானம். ஒண்ணு யதார்த்த ஞானம். இப்ப நீங்க தூரத்துல கயிறு கிடக்குது, மாலை நேரத்துல கயிறா பாக்குறீங்க. பாம்பா பாக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாதுங்க, கயிறு இருக்கு, நீங்க கயிறாவே பாக்குறீங்க. யதார்த்த ஞானம். எது இருக்குதோ உள்ளதை உள்ளபடி ஒரு ஞானம் வருதா, அது ஒரு ஞானம், யதார்த்த ஞானம். இப்ப நாம அதை என்ன பண்ணிடுறோம், சில சமயம் பாம்பாக பாத்துறோம். அப்போ உள்ள ஒரு அறிவு தானே வருது, அது அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ உள்ள ஒரு அறிவு வருது பாத்தீங்களா, அது இட் இஸ் நாட் யதார்த்த ஞானம். அப்ப அதுக்கு ஒரு பேர் வேணுமே, அயதார்த்த. அயதார்த்த ஞானம், பொய் ஞான ஞானம், தவறான அறிவு, எப்படி வேணா பொறுத்துக்கலாம். அயதார்த்தனா தவறா. ஃபர்ஸ்ட் யதார்த்த ஞானம்னா சரியான அறிவு. அறிவுதான் அதுவும், இதுவும் அறிவுதான். பாம்பு என்னதான், கைத்து நீங்க பாம்பா பார்த்தாலும் பாம்பும் என்பதும் ஒரு அறிவு. ஆனா அந்த அறிவு என்னது? சரியான அறிவு. இது தவறான அறிவு, பொய். சரிங்களா? பொய், தவறான அறிவு. இரண்டு விதமான ஞானம். சோ இங்க நம்ம இங்க கன்க்ளூட் பண்றோம், வேத ஞானம், இந்த ஞானம் மித்யா. ஏக்கம் விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவத்தினா, அந்த ஏக்கத்தை தவிர மற்றதெல்லாம் எந்த ஒன்றை அறிந்தால் சொல்லணும், அதை தவிர மற்ற எல்லா ஞானமுமே மித்யா. ஏங்க இப்படி சொல்றாங்கன்னா, இருக்கிற பொருள் மித்யா தானே. மித்யாவை இருக்கிற பொருள் மித்யாவை பற்றிய ஞானம் எப்படி சத்தியமாகும்? சோ நீங்க எந்த உலகத்தில் ஏக்கம், அதை தவிர மற்ற எல்லா ஞானமும் மித்யா ஞானம். முதல்ல அறிய வேண்டியது ஒன்று, விக்னேயம் ஏக்கம். அதை தவிர மற்றதெல்லாம் மித்யா ஞானம். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பிரயோஜனம். இதுலயே பிரயோஜனம் தெரியுது. எது? ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவத்தில நமக்கு மோக்ஷ பிரயோஜனம் தெரிகிறது. ஏக்க விஞ்ஞானே, எந்த ஒன்று மறைந்திருக்கிறதோ, அதாவதுங்க இப்ப நம்ம அறிவில் எப்படி மோட்சம்ங்கிற கான்செப்ட் இங்க நமக்கு புரிஞ்ச மாதிரி தெரியலையே. மோட்சம்ங்கிற வேர்டு எங்கெங்க இதுல வருது சொல்றேங்க.
இப்ப நாம விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவோம். அதாவது புத்தியை நான் என்று எடுத்துக்கொள்ளுதல் விஞ்ஞானமய கோஷம். அந்த கோஷத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நாம இந்த உலகத்துல வாழும்போது நிறைய ஞானங்களை பார்க்கிறோம். ஒருத்தர் இந்த ஞானத்தோடு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த வேதாந்தத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஐயோ, ஒருத்தர் தையல் கிளாஸ் போறாங்களே, ஒருத்தர் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறாங்களே, அவங்க அதை கத்துக்கிறாங்களே, ஒருத்தர் டான்ஸ் கத்துக்கிறாங்களே, ஒருத்தர் பாட்டு கத்துக்கிறாங்களே, ஒருத்தர் கம்ப்யூட்டர் கத்துக்கிறாங்களே, நாம் என்ன கத்துக்கலையே, அவங்க அதை கத்துக்கிறாங்க, இதை கத்துக்கிறாங்க, அறிவுன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக் அந்த விஞ்ஞானமய கோஷம் என்ன தெரியுங்களா, நமக்கு அந்த புத்தியை நான் என்று எடுத்துக்கொண்ட அந்த மனம் என்ன பண்ணுனா, ஐயோ நாம் இன்னதை கத்துக்கல, நாம் இன்னும் இதை கத்துக்கல, நாம் இன்னதை கத்துக்கலாம், இதை கத்துக்கலாமா, அதை கத்துக்கலாமா, கடைசியில அந்த ஆசையை கொண்டாந்து குழந்தைங்க மேல போட்டு காலையில டான்ஸ் கிளாஸ், சாயங்கால பாட்டு கிளாஸ், ஒரு வழி நம்மகிட்ட இருக்கிற ஆசை அந்த விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிற வெறிய கத்துக்கணும் எங்க கொண்டாந்து தளர வேண்டியது, பசங்கிட்ட கொண்டாந்து இதை கத்துக்கோ, அதை கத்துக்கோ, அங்க போ, சாட்டர்டே போ ஒரு கிளாஸ், ஃப்ரைடே ஒரு கிளாஸ், சண்டே ஒரு கிளாஸ், சாட்டர்டே 2 கிளாஸ் போட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பத்தாதுன்னு யாராவது ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பையன் வின் பண்ணிட்டானா, செஸ் சாம்பியன் ஆயிட்டானா, போ நீ செஸ் சாம்பியன் ஆக போ, அதையும் கத்துக்கோ, எவ்வளவு கத்துக்கிறியோ அவ்வளவு நல்லது தாங்க. முடியறதான் அந்த பையன் கத்துக்க முடியும். சோ இது என்னது, இதுக்கு பேர் என்னது இங்க சொல்லுவோம், புத்தியை நான்கிற எடுத்துக்கிற அந்த விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிற வரைக்கும் உள்ள என்ன இருக்கும், அரிப்பு இருந்து கொண்டு இருக்கும். என்ன நீங்க கத்தீங்கனாலுமே நமக்கு தெரியாதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்குங்க. நீங்க எவ்வளவுதான் கத்துக்கிட்டீங்கனாலும் கற்றது கைமண் அளவுதான். அப்ப நீங்க உடனே கல்லாததை பாக்குறோம், பார்த்தோன்னு என்ன நடக்கும், ஐயோ நான் என்ன அதை கத்துக்கல. சோ உள்ள ஒரு அரிப்பு இருக்கும். ஆனா இந்த ஏக்க விஞ்ஞானேன இத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனதில் இருக்கிற அரிப்பு சம்சாரம் விலகுதா, மோட்சம். அந்த எது இன்னும் நான் கத்துக்கணுங்கிறது என்னது, சம்சாரம். வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கத்துக்கிட்டு அமைதியா இருந்தா பரவாயில்ல. ஐயோ அவங்க கத்துருக்காங்க, இவங்க உள்ள அந்த அரிப்பா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு சம்சார துக்கம். நீங்க இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அறிந்து கொண்டோம் என்றால் அந்த மனதில் இருக்கிற அரிப்பு என்ன ஆயிருது, துக்கம் போய்விடுது. அதனால மோக்ஷம். சோ ஏக்க விஞ்ஞானேன எல்லாமே அறிந்தது போல் ஆகுதுன்னு மறுபடியும் நம்மளால கற்றுக்கொள்ளாதது இவ்வளவு இருக்குதேங்கிற ஒரு ஏக்கம் மனதிற்கு வராது. அந்த ஏக்கம் அரிப்புதான் என்னது, சம்சாரம். அதிலிருந்து அவன் விடுபடுகிறான். சர்வம் விஞ்ஞான பவதிங்கிறது ஒரு மோட்சத்தை அவனுக்கு மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறது. சோ இது 3வது பாயிண்ட். சோ இந்த 3 தான் இப்ப 3 பார்த்திருக்கோம். இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்பா சொன்னார் பாத்தீங்களா, அவங்க அப்பா உத்தாலக சொன்னார் இல்லையா, ஏக்கம் விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவதியினுடைய தாத்பரியம், உள்நோக்கம் என்னன்னா, முதல்ல அறிய வேண்டியது 1, அதை தவிர மத்ததெல்லாம் மித்தியா. அடுத்தது அதை அறிஞ்சிட்டோம்னா மோக்ஷம். விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து நம்ம அந்த அரிப்பிலிருந்து அவன் விடுபடும் போது அவனுக்கு மோக்ஷம். இந்த 3 கருத்தையும் எந்த சென்டென்ஸ் சொல்லுது, எந்த சென்டென்ஸுடைய உள்நோக்கம், ஏக்கம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பவதி. இப்போ இது ஒரு பிரதிஜ்ஞா அப்படின்னா, ஒரு பிரதிஜ்ஞான ஒரு முன்னுரை. எது, இதை எப்படி நாம நிலைநாட்டுவது, இந்த பிரதிஜ்ஞாவை எப்படி நிலைநாட்டுவது, காரண காரிய தத்துவ விசாரம் எடுக்கிறோம். ஏக்க விஞ்ஞானேன அதுலதாங்க இருக்கிறோம்னா, ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவதி அப்படின்னு ஒரு ப்ரொக்ளைம் பண்றோமா இல்லையா, சாஸ்திரம் பண்ணிருச்சா இல்லையா, அதை எப்படி நிலைநாட்டணுமா இல்லையா, சொல்லியாச்சு, கேட்டாச்சு, போயாச்சு, அப்படி அல்ல, அதை நிலைநாட்டுதல். அதை எப்படி நிலைநாட்டுதல், எப்படி இப்போ என்ன எடுக்கிறோம், எந்த டெக்னிக் எடுத்து நம்ம நான் நிலைநாட்டணும்னா ஒரு மெத்தனாலஜி, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம நிலைநாட்டணும். இப்ப என்ன டெக்னாலஜி நம்ம எடுக்கிறோம், காரண காரிய தத்துவ விசாரம். அந்த டெக்னாலஜி எடுத்து டெக்னிக் எடுத்து நாம் இதை என்ன பண்றோம், நிலைநாட்டுகிறோம். பிரதிஜ்ஞாவை
ஒரு எதை கூறணுமோ அதை என்ன பண்ணணும், நிலைநாட்ட வேண்டும். அதை நாம் இப்போ நிலைநாட்டுகிறோம். அதை வச்சுதான் நம்ம சிருஷ்டிங்கிறதே வரப்போகுது. காரண காரிய தத்துவம். ஃபர்ஸ்ட் ஒரு வஸ்து, ஏக்கம், சத்தியம், அதுக்கு காரணத்துவத்தை கொடுத்தல். சும்மா இருக்குது ஒரு வஸ்து, அது ஏக்கம், அது சத்தியம். அது கம்முன்னு இருக்கா? மண்ணு ஒரு இடத்துல கூஞ்சு கிடக்குது, இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் காரணத்தன்மையை கொடுக்கிறோம். அந்த மாதிரி பிரம்ம தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது சும்மா இருக்கும்போது, மண்ணு சும்மா கிடக்கும்போது காரணத்துவம்லாம் கிடையாது. பானை உருவாச்சுனாத்தான் அதுக்கு என்னத்துவம் வருது, காரணத்துவமே வருது. இல்லைன்னா மண்ணு மண்ணாதான் கிடக்க போகுது, காரணம்ங்கிற பேர் அதுக்கு வராது இல்லைங்களா? பானையா உருவாக்கும் போதுதான் மண்ணுக்கு என்ன கிடைக்குது, இது காரணம். உருவாவது காரியம்ங்கிற வார்த்தை, அந்த துவம்ங்கிறது எப்ப வரும், அந்த தன்மை, காரணத்துவம் தன்மை எப்ப வருது, காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா தான் அதுக்கு காரணத்துவம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் சும்மா இருக்கிற ஒரு வஸ்து, அது ஏக்க வஸ்து, அது சத்தியம். சத்தியம் என்ன, தன்னுடைய இருப்புக்கு வேறொன்றை சாராத ஒரு சத்தியம். 5 ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு. எதுல என்ன பண்றோம், ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவதிங்கிற அந்த ஒரு பிரதிஜ்ஞாவை நிலைநாட்டுகிறோம். அதுக்கு we are using the technique காரண காரிய தத்துவ விவேகம், விசாரம் எழுதுக்க, தத்துவ விசாரம் பிரக்ரியா டெக்னிக். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, காரண காரியம் கொடுக்கணும் இல்லையா, எது காரணம் எது காரியம் கொடுக்கணும் இல்லையா. சோ என்ன பண்றோம், காரணம். முதல்ல ஒரே ஒரு காரணம், அது ஏக்கம், அது சத்தியம். அதுக்கு என்ன கொடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு காரணத்தன்மை கொடுக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப் அதுக்கு என்ன பண்ணிட்டோம், சும்மா கிடக்கிற ஒண்ணுக்கு இப்ப என்ன கொடுக்கிறோம், காரணத்துவம். ரெண்டாவது ஸ்டெப்பு எதற்கு காரணம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், அந்த காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். செகண்ட் ஸ்டெப்பு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. எதற்கு காரணம், ஏன்னா காரணத்துவம் கொடுத்துட்டா அடுத்த கேள்வி கேட்பீங்க, எதுக்குங்க காரணம், அப்ப என்ன சொல்லி ஆகணும், காரியம் இன்ட்ரோடக்ஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு காரணத்துவத்தை கொடுத்தோன்ன மனசு என்ன கேட்கும், எதுக்கு காரணம் அப்படிங்கும்போது ரெண்டாவது என்ன சொல்லி ஆகணும், நீங்க காரியத்தை சொல்லி ஆகணும். அந்த காரியத்துக்கு இது காரணம். சோ ரெண்டாவது ஸ்டெப்பு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்பதான் என்ன வரும், சிருஷ்டி. அப்பதான் காரியம் என்னது, சிருஷ்டி, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிருஷ்டி. இது செகண்ட் ஸ்டெப். அடுத்து மூணாவது ஸ்டெப்பு காரணமும் காரியத்துக்கு உள்ள ஒற்றுமையை சொல்லணும். காரிய காரணயோகோ ஐக்கியம். முதல்ல காரணத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதான் காரிய ஒரு சும்மா கிடக்குது ஒரு வஸ்து, அதுக்கு காரணத்துவத்தை கொடுத்தோம். அடுத்தது காரியத்தை அது எதுக்கு காரணம்னா காரியத்தை சொல்ல வேண்டி வந்தது. அப்போ சிருஷ்டி, உலகம் தான் காரியம். அப்ப மூணாவது என்ன பண்ணணும், இப்போ பானை எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணு பானை. முதல்ல மண்ணுக்கு என்ன கொடுத்தோம், காரணத்துவம் கொடுத்தோம். எதுக்கு காரணம் சொன்ன என்ன சொன்னோம், காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், பானை, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். மூணாவது ஸ்டெப் என்னன்னா காரணத்தில் இருக்கிறது தான் காரியத்தில் இருக்குது, ரெண்டுக்கு இருக்கிற ஐக்கியத்தை நிலைநாட்டுகிறோம். ஏது காரணத்தில் இருக்கிறதோ அதுதான் காரியத்தில் இருக்கும். தங்கத்தில் என்ன தன்மை இருக்குதோ அதுதான் செயினில் இருக்கும். இது உதாரணம், இவங்க கொடுத்த உதாரணத்தையும் எடுத்துங்க, சாஸ்திரம் கொடுக்குற உதாரணமே. மண்ணில் களிமண்ணில் என்ன இருக்கோ அதுதான் என்ன இருக்கோ தன்மை, மண்ணுக்கு உண்டான தன்மை தான் எங்க இருக்கும், பானையில் இருக்கும். தங்கத்துக்குண்டான தன்மை தான் கோல்டு செயினில கோல்டு வளையலையோ இருக்கும். சோ காரணத்தில் என்ன இருக்குதோ அதுதான் காரியத்தில் இருக்கும் போது we are என்ன பண்றோம், ஐக்கியத்தை கொடுக்கிறோம். This is third step. First step காரணத்துவம், செகண்ட் ஸ்டெப் காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். காரணம் சொல்லிட்டீங்கன்னாவே காரியத்தை சொல்லி ஆகணும். ரெண்டாவது மூணாவது ஸ்டெப் ரெண்டுக்கு இருக்கிற ஐக்கியம், மண்ணுக்கும் பானைக்கும் உள்ள ஐக்கியம். காரிய காரணயோகோ ஐக்கியம் சொல்லுவோம்.
காரிய காரணயோக ஐக்கியம் தேர்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு நல்லா புரிஞ்சா மட்டும்தான் 4வது ஸ்டெப்புக்கு நாம போக முடியும். இல்லைன்னா 4வது ஸ்டெப்பு புரியாது. இப்ப 4வது ஸ்டெப் என்ன பண்றோம்னா, காரணம் காரியம் ஐக்கியம்னு சொல்லிட்டோம்னா, காரணத்தில் இருக்கிறதா காரியத்தில் இருக்குது நீங்க சொல்லிட்டீங்கன்னா காரியத்தை நிஷேதம் பண்றோம். காரியத்தை என்ன பண்றோம்? நெகேட் பண்றோம். காரியம் ஒண்ணு தனித்து இல்லை, காரிய நிஷேதம். எது காரியம்னு காட்டினமோ அது இல்லை, உண்மையில் அது காரணத்தை தவிர்த்து வேறாக அது இல்லை. காரியத்தை நெகேட் பண்றோம். அது 4வது ஸ்டேஜ். ஏன் 3வது ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டோம்? 2 1 ஐக்கியம். காரணத்துக்கு காரியத்துக்கு ஐக்கியத்தை கொடுத்துட்டீங்கன்னா எதை நாம நெகேட் பண்ணிடலாம்? காரிய நெகேஷன். காரியம் ஒண்ணு அங்க கிடையாது. 3வது ஸ்டெப் அதான் முதலே சொன்னேன். 3வது ஸ்டெப் நல்லா புரிஞ்சாதான் நீங்க 4வது ஸ்டெப்புக்கே வர முடியும். 3ல 2 என்ன பண்ணிட்டோம்? ஐக்கியம் பண்ணிட்டோம். அப்ப ஐக்கியம் பண்ணிட்டோம்னா எது இல்லைன்னு நம்ம நெகேட் பண்ணிடலாம். காரியம் ஒண்ணு காரணத்தை தவிர்த்து வேறானதாக, பானை என்பது மண்ணை தவிர்த்து வேறாக இல்லாததுனால பானை என்ன பண்ணிடலாம்? அப்படின்னு இல்லைங்க போது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம்? இல்லாத தன்மை அது இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can negate it. காரியம் ஒண்ணு இல்லை, இருப்பது என்னதான்? மண். பானை தோன்றுவதற்கு முன்னாலே மண்ணுதான். பானையா இருக்கும் போது அங்க இருக்கிறது மண்ணுதான். பானை நாளைக்கு உடஞ்சாலும் மண்ணுதானா? பானை ஒண்ணு வாச்சாரம்பணம். உண்மையில் அங்கு பானை இல்லைங்கிற நெகேஷன் 4th ஸ்டெப். எதுக்கு நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரதிக்னாவை ஏக விஜானேன சர்வ விஜான பவத்தின்னு ஒரு பிரதிக்னா பண்ண பாத்தீங்களா, இன்ட்ரோடக்ஷன். அத என்ன பண்றோம்? நிலைநாட்டுகிறோம். ஆச்சா? இப்ப என்ன பண்ணிட்டு 4th ஸ்டெப் காரியத்தை நிஷேதனம். we are negating காரியம். ஏன்? 3rd ஸ்டெப்னால காரண காரியம் ஒண்ணுனாலதான் என்ன பண்றோம்? 4th காரியத்தை அழகா நெகேட் பண்ணிட்டோம். அப்ப பாருங்க, இது அதை விட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். காரியத்தையே நெகேட் பண்ணிட்டோம்னா காரணம்ங்கிறது அங்கு இல்லை. என்னங்க இப்படி சுத்தி கடைசியில் வந்து மூக்கு தொடறீங்க? இப்படி தொட்டுட்டு போக வேண்டியதுதானே இல்லையா? இப்படி சுத்தி வந்து இப்படி தொடாட்டி என்ன? நேரா காரணம் இல்லைன்னு போக வேண்டியதுதானே? அப்படி சொல்ல முடியலையே சாஸ்திரத்தினால. எடுத்து கடைசியில் 5வது ஸ்டெப் என்ன? காரணமே காரியமே இல்லைங்க போது கண்டிப்பா காரணம்ங்கிற வேர்டு எப்ப வருது? அதுக்கு காரியத்தை வச்சுத்தானே நீங்க காரணம் சொல்லிட்டீங்க. இப்ப காரியத்தை நெகேட் பண்ணிடுறோம். அப்ப காரணத்துவம் அதுல என்ன ஆகுது? காரணத்துவம் என்ன ஆகுது? அங்க நெகேட் ஆகுது. இப்ப என்ன சுத்தி வந்து இப்படி சொல்றோம்? ஏன் இப்படி சாஸ்திரம் இவ்வளவு கஷ்டப்படுது? ஏன் இவ்வளவு மெனக்கெடுது? நான் ஒரு மனிதனும் இந்த உலகத்தை பார்க்கும்போது அதை சத்தியமாக அஞ்ஞானத்தின் காரணமாக இந்த உலகத்தை காரியத்தை அவன் நம்ம எப்படி எடுத்து வச்சிருக்கிறோம்? சத்தியத்துவ புத்தி நமக்குள்ள இன்பானாவே இருக்கு. சோ இப்ப வந்து இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ தூரத்துல கயிறு தான் இருக்கு. டீச்சிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் சாஸ்திரம் இந்த சுத்தி முத்தி வந்து இப்படி வருதுன்னா நம்ம தான் காரணம். சாஸ்திரத்துக்குள்ள இப்படி சுத்தி முத்தி வரணுங்கிற தேவையில்லைங்க, நாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சோ நம்ம எங்க நிக்கிறோமோ அங்கிருந்து சுத்தி வந்து திருப்பி இங்க வருது ஆச்சுங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப தூரத்துல பாம்பு தான் இருக்கு, சரி கயிறு தான் கிடக்குது. நீங்க என்ன கத்திட்டு இருக்கீங்க? பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருக்கீங்க. இப்ப என்ன டீச்சிங் தேவை? நான் முதலே சொல்லியிருப்பேன். வந்தவரை உடனே கயிறு கயிறு கயிறுன்னு கத்துனான்னு வச்சுக்குவோம். எடுத்தோடனே டைரக்ட் டீச்சிங் கயிறு கயிறு கயிறு. அவனுக்கு என்ன தப்பா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஓ நாம பாக்குற பாம்பு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பக்கத்துல எங்கேயோ கயிறு ஒண்ணு இருக்கு மாட்டிருக்கு, சோ அந்த கைத்தேடு பாம்பு அடிக்கலாம் அப்படிங்கிற புரிதல் தவறாக போவதற்கு வாய்ப்பு. டைரக்ட் டீச்சிங்ல இறங்கணும்னா என்ன ஆகும்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு சத்தியத்துவ புத்தி வச்சிருக்கிறான். எதுல? பாம்புல சத்தியத்துவ புத்தி இருக்குது அவனுக்கு. அது ஆல்ரெடி அது சத்தியமா இருக்குது. அப்ப அது இல்லாம இன்னொரு சத்தியம் எது? கயிறு ஒண்ணு இருக்குது. அப்ப அதை எடு அடிக்கலான்னு சொல்லுவான். புரிதல் தவறாக போய்விடும்.
அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அந்த குரு, அந்த இடத்துல அந்த குரு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு என்ன சொல்லி ஆகணும்? இந்த பாம்பு, அந்த பாம்புங்கிறோட வாயிலிருந்து வரணும். இந்த பாம்பு கயிறு, நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாம்பு என்னன்னு சொல்லணவரே கயிறு. அப்பதான் அவன் என்ன புரிஞ்சுக்குவோ, நாம பாம்பா எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ அது பாம்பல்ல, கயிறு. அப்ப அந்த பாம்புன்னு குரு சொல்லும் போது அவருக்கு நல்லா தெரியும் அங்க பாம்புங்கிறது கிடையாது. ஆனா என்ன யூஸ் பண்றாரு? பாம்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்பதான் அந்த டீச்சிங் அவனுக்கு புரியுங்கிறதுக்காக. அதை போல இங்க வாங்க, இங்க இருப்பதனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேற எதுவும் அல்ல அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு டீச் பண்ண வேண்டிய விஷயம். என்னது? இங்க இருப்பதனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ஆனா நாம பிரம்மனையா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையே. அதே வஸ்து இருந்ததும் அதுதான், இருப்பதும் அதுதான், இருக்க போவதும் அதுதான். ஆனா நம்மளால அதை பார்க்க முடியுது இல்லை. நாம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் பாம்பு, கயிற்று நம்மளால பார்க்க முடியல. நாம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? உலகம்ங்கிறது பாம்பு, கயிறுங்கிறது பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவத்தை நம்ம பார்க்காததுனாலதான் வேற ஒண்ணு என்ன எடுத்து வச்சிருக்கிறோம்? இருக்குது. இருக்குங்கிறது பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவத்தை நம்ம பார்க்காததுனாலதான் வேற ஒன்ன புடிச்சு வச்சு அந்த இருக்குங்கிறத எங்க போயிருக்கணும்? பிரம்ம தத்துவத்தோட போயிருக்கணும். இருக்கிறதுன்னா அங்க என்ன? கயிறு இருக்கிறது சேர்ந்து போயிருக்கணும். ஆனா அந்த இருக்கிறதுங்கிறது கைத்தோட சேர்ந்து போகல. அவளுக்கு இருக்கிறதுங்கிறது எதோட சேர்ந்து போயிருச்சு? பாம்போட சேர்ந்து போயிருச்சா இல்லையா? இருக்கிறதுங்கிறது கயிற்றோடு சேர்ந்து போயிருந்தா பிரச்சனை, டீச்சிங்கே தேவையில்லை, குருவே தேவையில்லை. ஆனா அந்த இருக்கிறதுங்கிறது எதோட சேர்ந்து போகுது? இல்லாத ஒன்றோடு இருக்குதுங்கிறது சேர்ந்து போகிறது. இதுதான் அஜ்ஞானம். அப்ப இருக்கிறதுனா பிரம்ம தத்துவம். முதல்ல அதுக்கு நமக்கு தெரியல. அது அஜ்ஞானம் மட்டும் இருக்கு அப்படின்னா பிளஸ்ஸுங்க. அஜ்ஞானம் பிளஸ் சொல்லுவோம். டோட்டல் அஜ்ஞானம், இக்னோரன்ஸ் பிளஸ் சொல்லுவோம். அதோட மட்டும் இருந்தா பரவாயில்ல, எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அத்தியாசம்னு ஒரு தவறு, ரெண்டாவது தப்பு. முதல்ல அஜ்ஞானம், ரெண்டாவது அத்தியாசம். அத்தியாசம் தான் நமக்கு துக்கத்தை கொடுக்குது. அஜ்ஞானம் ஒண்ணுமே தெரியல, கயிறே தெரியலன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை, அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். சோ அஜ்ஞானம் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது மனிதனுக்கு வாழ்க்கையில். ரெண்டாவது தப்பு, அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக அவன் என்ன பண்றான்? ஏற்றி வைக்கிறான். பிரம்மம் இல்லாத தத்துவத்தில் பிரம்மத்துக்கு உண்டான குவாலிபிகேஷன் ஏற்றி வைக்கிறான். அனித்தியமான வஸ்துவில், நித்தியத்துவங்கிறது யாருக்கு சொந்தம்? பிரம்மனுக்கு சொந்தமான நித்தியத்துவத்தை அனித்தியமான விஷயத்தில் ஏற்றி வைத்து அது நித்தியமா என்னோட இருக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோமா இல்லையா? நித்தியங்கிறது குணம் யாருக்கு சொந்தம்? பிரம்மனுக்கு சொந்தம். அத என்ன பண்ற? அத்தியாசம் பண்றோம். அந்த நித்தியத்துவத்தை அனித்தியமா இருக்கிற வஸ்துக்களில், உறவுகளில், அனுபவங்களில் ஏற்றி வைத்து அது நித்தியமா எங்கோட இருக்கணும், நான் உயிருடுற வரைக்கும் எங்கோட இருக்கணும். அது உறவுகளாகட்டும், பணமாகட்டும், சொத்தாகட்டும், எல்லாமே அனித்தியம். ஆனா ஃபர்ஸ்ட் தப்பு என்னது? அஜ்ஞானத்தின், பிரம்மனை பற்றிய அஜ்ஞானம் ஃபர்ஸ்ட் தப்புங்க. அதனால பெரிய பிரச்சனை வராது. கயிறே தெரியலனா அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான், பிரச்சனையே இல்லை. அந்த கயிற்றின் மேல் என்ன பண்ணிட்டான்? பாம்பை ஏத்தி வச்சதுனாலதான் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வருது? பிரச்சனை, சம்சார துக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கிட்ட ரெண்டு தப்பு இருக்கு. ஒண்ணு அஜ்ஞானம், பிரம்மனை பற்றி நமக்கு தெரிவது இல்லை. ரெண்டாவது அந்த அஜ்ஞானத்தோட கான்சிக்வன்ஸ், பிரம்மம் இல்லாத இடத்தில் பிரம்மத்துடைய தன்மையை ஏற்றி வைத்து காண்கிறோம். என்னங்க ஏற்றி வைக்கிறோம்? பிரம்மம் தாங்க நித்தியம், இந்த உலகம் அனித்தியம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த நித்தியத்துவத்தை கொண்டாந்து எங்க ஏற்றி வச்சுட்டோம்? உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மேல ஏற்றி வச்சு, என் வீடு நித்தியம், ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் ஆனா ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சே, ஒரு உறவுகள் கலந்துட்டு போயிடுச்சுன்னா ஐயோ உறவுகள் போயிருச்சே, பணம் போயிருச்சு, ஐயோ பணம் போயிருச்சு, பணம் நித்தியம், உறவுகள் நித்தியம்ங்கிற பிரம்மத்துக்குண்டான தன்மையை இந்த அனித்திய விஷயங்களில் ஏற்றி வைக்கிறதுக்கு பேருதான், ஏற்றி வைத்து அதை நித்தியமா பாக்குறோம் பாத்தீங்களா? தட் இஸ் அத்தியாசம்.
ஏற்றி வைத்து காணுதல். அந்த ஏற்றி வைத்து காணுதல் தான் சம்சார துக்கத்திற்கு காரணமே தவிர வெறும் அஜ்ஞானம். ignorance is bliss. தூக்கத்துல ஏதும் தெரியறது இல்லைங்க. அஜ்ஞானம், டோட்டல் அஜ்ஞானம். என்னை பற்றி அஜ்ஞானம், இந்த உலகத்தை பற்றி. ஆனா என்ன இருக்குது அங்க? பிளிஸ், நோ துக்கா. சோ வெறும் அஜ்ஞானம் மட்டும் இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டோட்டல் பிளிஸ். அது ஒரு வேர்டு அவர் ignorance is bliss. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஏது? அத்தியாசம். சோ சாஸ்திரம் என்ன பண்ணி ஆகணும்? இப்படி சுத்தி வருது. என்னன்னு சொல்லுது? முதல்ல ஒரு வஸ்து இருக்குது, அதுக்கு காரணத்துவத்தை. ஏன்னா உலகம் சத்தியம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. அப்ப நீ பாக்குற உலகம் சத்தியம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுன்னா, நீ பாக்குற இந்த பாம்பு கயிறுன்னு எப்படி டீச்சிங் வருதோ அதை போல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலகத்தை முதல்ல அது பிரம்ம தத்துவத்தை விளக்குவதற்கு ஏன் உலகத்தை எடுக்குது? எடுத்தன பிரம்ம தத்துவத்தை டீச் பண்ண வேண்டியதானே. ஆனா அந்த நித்தியத்துவ புத்திய, சத்தியத்துவ புத்தி எங்க வச்சிருக்கிற? நீயே உலகத்துல வச்சிருக்க. பிரம்மத்தினுடைய சத்தியத்துவம், அதனுடைய நித்தியத்துவத்தை எங்க நீ வச்சு பார்த்துட்டு இருக்கிற? உலகத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கிற. சோ டீச்சிங் எங்கதான் ஆரம்பிக்க ஆகணும்? உலகத்திலிருந்து தான் ஆரம்பிச்சு ஆகணும். சோ இப்படி மூக்க சுத்தி இப்படி சுத்தி தொடுது சாஸ்திரம்னா அதற்கு காரணம் என்னிடம் இருக்கிறார் அஜ்ஞானம் பிளஸ் அத்தியாசம். ஏற்றி வை அபியாசம் இல்லைங்க. அபியாசம் ரிப்பீட்டடா படிக்கிற பேரு அபியாசம். இது அத்தியாசம், ஏற்றி காணுதல். இந்த ரெண்டு இருக்கிறனால அப்போ என்ன பண்ணி ஆகுது? சாஸ்திரம் என்ன பண்ணி ஆகணும்? சிருஷ்டியில 5 ஸ்டேஜ் கொடுத்து சிருஷ்டிய விளக்கி கடைசியில சிருஷ்டினே ஒண்ணு இல்ல. ஏன்னா இந்த உலகத்தை சத்தியமா பாக்குறியா? அப்போ அதுக்குண்டான சிருஷ்டிய சொல்லி, காரணம்னு ஒண்ணு சொல்லி, இது காரியம்னு சொல்லி, காரண காரியத்துக்கு ஐக்கியத்தை கொடுத்து காரியத்தை நெகேட் பண்ணி கடைசியில் இருப்பது என்னன்னு வந்தாகணும்? இருப்பது அனைத்து பிரம்மனை தவிர்த்து வேறு அல்ல. புரிஞ்சுங்களா? ஹைலி டெக்னிக்கல். புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரிஞ்சுனா இட்ஸ் குட். புரியலினாலும், இந்த இடம் உங்களுக்கு புரியலினாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்த இன்னொரு தடவை கேட்டு நோட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரு 50% ஆவது உள்ள நிற்கும். அது போதும். சாந்தோக்கிய உபனிஷத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மெயின் கான்செப்ட் தான் இப்ப எதை கொடுக்குது? சிருஷ்டிய பத்தி ஏன் உபனிஷத் பேசுது? தடஸ்த லட்சணம். பிரம்மனை பற்றி விளக்குவதற்கு நேரடியான விளக்கணம் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அது நேரடியான விளக்கம். இது என்னது? தடஸ்த லட்சணம். இதை வச்சு சிருஷ்டியை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிருஷ்டியை வச்சு எதை விளக்க எந்த லட்சணத்தை எடுக்குது சாஸ்திரம்? இப்போ தடஸ்த லட்சணம்ங்கிற முறையில். அது தடஸ்த லட்சணம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது நாட் இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் தட். ஒரு பொருளுக்கு வந்து டெஃபினிஷன் வாங்க. டெஃபினிஷன் தடஸ்த லட்சணம் தெரியலன்னா இந்த வேர்டு புரியாது. அதனால விளக்குறேன். இப்போ அதாவது இட் இஸ் நாட் ஒரு பொருளை விளக்கணும். லட்சணம்னா டெஃபினிஷன் கொடுக்கணும். இப்போ ஒருத்தரோட வீடு டெஃபினிஷன் கொடுக்கணும். ஒருத்தர் வீதியில் நிற்கிறாரு, எண்டில் நிற்கிறாரு, எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. அவரு சுப்பிரமணிய ஐயர் வீடு கேட்கிறாரு. அப்போ எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும்போது அகரகாரத்துல அப்போ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்றாரு. என்ன பாருங்க, அங்க காக்கா உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, அது அந்த வீடுங்க போது இட் இஸ் a definition only. நீங்க அந்த வீட்டுக்கு டெஃபினிஷன் கொடுக்கலாம்னாங்க எப்படி வேணா கொடுக்கலாம். இப்ப நேரடியான டெஃபினிஷன் என்ன தெரியுங்களா? ப்ளூ கேட், மேல ஆர்ச், இந்த மாதிரி கொடுக்கறது இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் தட் ஹவுஸ். அது எப்பவுமே மாறாது. அது அந்த ஹவுஸோடவே அது இருக்கும். அது 10 வருஷம் கழிச்சு கேட்ட மாத்திரான்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அது என்னதான்? இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் தட் ஹவுஸ். அப்ப டைரக்ட் டெஃபினிஷன் பேர். இன்டைரக்ட் தடஸ்த லட்சணம்னா டெம்பரரியா ஒரு கேரக்டர். காக்கா உட்கார்ந்து இருக்குது, அந்த வீடு தான் சுப்பிரமணிய ஐயர் வீடுன்னு கூடும்போது காக்கா உட்கார்ந்து இருக்கிறது இட்ஸ் நாட் பெர்மனன்ட். இட் இஸ் நாட் இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் தட் ஹவுஸ். எப்பவுமே அந்த இடத்துல காக்கா உட்கார்ந்து இருக்குமே என்ன? நோ, கேட் எப்பவுமே இருக்கும். இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் தட் ஹவுஸ் கேட். அது ஒரு நம்பர் 26, 25, அதெல்லாம் என்னது? இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் தட் ஹவுஸ். நீங்க அப்படியும் டெஃபினிஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா செல்லுபடி ஆகாதுங்க போது எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாமே ப்ளூ கேட்டா இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? தடஸ்த லட்சணம், இன்டைரக்ட் டெஃபினிஷன். we are using indirect definition. என்ன யூஸ் பண்றோம்? காக்கா அங்க உட்கார்ந்து இருக்கு பாருங்க, காக்கா, அந்த வீடு சுப்பிரமணிய ஐயர் வீடுங்கிறது. காக்கா உட்கார்ந்து இருக்கிற அந்த காக்கா இஸ் நாட் an intensity character of that house, but we are using to define that house. அந்த மாதிரி
இப்ப எதை எடுத்துக்கிறோம்? சிருஷ்டிய பத்தி பேசுறதுங்கிறது டைரக்ட் டெஃபினிஷன் ஆஃப் பிரம்மம் அல்ல, அல்லவே அல்ல. டைரக்ட் டெஃபினிஷன் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம். பிரம்ம இஸ் தி டைரக்ட் டெஃபினிஷன் ஃபார் பிரம்ம. அந்த முறையிலையும் பிரம்மத்தை விளக்கலாங்க. அது புரியாத போது அது விளக்க ஒரு இது இல்லாத போது ஃபர்ஸ்ட் ஈஸியா புரிய வைக்குது. தடஸ்த லட்சணம் எப்படி காக்காயை வச்சு அந்த வீட்டை அவர் காமிக்கிறாரோ அதை போல் சிருஷ்டிய வச்சு, பட் சிருஷ்டி இஸ் நாட் த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் பிரம்ம. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மங்கிறது ப்ளூ கேட்டு ஆர்ச்சு நம்பர் இருக்கிற மாதிரி அது டைரக்ட் டெஃபினிஷன். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மங்கிறது டைரக்ட் டெஃபினிஷன் ஃபார் பிரம்மம். அத புரியாத போது எதை பண்றோம்? எப்படி காக்காய யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி உலகம் என்பது இட் இஸ் நாட் இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் பிரம்ம. அது அதோடு பிரிக்க முடியாத ஒரு தத்துவம். உலகம் பிரம்மனிடமிருந்து பிரிக்க முடியாத தத்துவம். காக்கா என்பது அந்த வீட்டினுடைய பிரிக்க முடியாத தத்துவம் அல்ல. அது எப்ப வேணா சையன் மறந்து போயிடும். So it is not intrinsic character. பிரிக்க முடியாத தத்துவம் காக்கா அல்ல. ஆனா யூஸ் பண்றோம் to give the definition for understanding sake. எதுக்கு சொல்றான் காக்காயின்னு? யாருக்கு புரியலையோ அவங்களுக்கு புரிய வைக்கிறக்காக ஆட்டக்கார யாரை யூஸ் பண்றான்? காக்காவுக்கு வந்திருக்கிற வீடுங்கிற. For understanding sake he is using காக்கா. So இந்த இடத்துல சிருஷ்டிய பத்தி ஏன் படிக்கிறோம்? இறைவனுக்கு மெனக்கடன் நான் பார் இப்படி படைத்தேன் அப்படி படைத்தேன் சொல்றக்காக இறைவன் சிருஷ்டிய சொல்லலை. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சேக்குக்காக இறைவன் எதை எடுக்கிறாரு? சிருஷ்டிய எடுக்கிறாரு. சிருஷ்டினா இது உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எதுக்கு வேதாந்தத்துக்குள்ள சிருஷ்டி வருது. ஈவன் தோ இட் இஸ் நாட் இன்டென்சிட்டி கேரக்டர் பிரம்ம. பிரம்மனை பத்தின டெபினிஷனுக்கு ஏன் நாம சிருஷ்டிய படிக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு இருக்கும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுதான், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பிடிக்கணுமே தவிர எடுத்தோன்னே கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க 10 வருஷம் 50 வருஷம் பேசினாலும் அது நமக்கு புரியாது. ஸோ கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை எடுத்து வச்சு அது பாருங்க. நான் அது இன்டென்சிட்டி கேரக்டர் இல்லாததுனால ஒரு சமயம் காக்காக்கு வந்திருக்கலாம். ஒருத்தருக்கு அந்த ஆட்டாக்கார காக்காயை வச்சு அந்த வீட்டை ஐடென்டி பண்ணிருக்கலாம். இன்னொருத்தர் வராரு, அப்ப அந்த காக்கா பறந்து போயிருக்கும். அப்ப அந்த கேட்ல குருவி கீது உட்கார்ந்துருக்கலாம். இவர் என்ன சொல்லலாம்? குருவி உட்கார்ந்து இருக்கிற வீடு நீங்க போய் பாருங்க, சுப்பிரமணிய ஐயர் வீடு. உடனே நம்ம என்ன கொடுக்காது? ஆட்டாக்கார கூப்பிட்டுடே என்னடா முதல்ல காக்காயின இப்ப என்ன குருவிங்கிற? அப்புறமேல் கேட்டா ஒரு குப்பை கடந்து எதையோ ஒண்ணு வச்சு என்னடா நீ டெபினிஷன் மாத்திட்டே இருக்கீன்னு கேட்ட நம்ம முட்டாள். அவன் என்ன சொல்லுவான்? ஏய் ஏதாவது அறிவு இருக்கா? அப்ப காக்கா கோந்திருந்தது, நான் காக்கா கோந்துருக்குன்னு சொன்னேன். இப்ப என்னதான் அங்க வந்திருக்குது? குருவிதான் அங்க வந்திருக்குது. குருவி உட்கார்ந்துருக்க வீடு தானே சொல்லி ஆகணும். சோ சிருஷ்டிய விளக்குறதுல பல டைப் இருக்கு. ஏத்துக்கலாம், தவறில்லை. என்னங்க அந்த உபனிஷத்துல அப்படி சிருஷ்டி சொல்லுச்சு, இந்த உபனிஷத்துல இந்த சிருஷ்டி இப்படி சொல்லுது, இந்த உபனிஷத்துல இந்த நோ நீட் ஆஃப் ஆர்கியூமெண்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு பிரச்சனை வரும். என்னங்க அந்த உபனிஷத்துல அப்படி சொல்லுச்சு, இந்த இல்லாத ஒன்று மித்தியா வச்சுக்கலாம். அதை விளக்கணுங்கிற அவசியமே தேவையில்லை. ஆனா நம்மளுடைய புரிதலுக்காக பண்ணும்போது ஒரு உபனிஷத்துலயும் வேதம் நாங்க 5 பூதங்கள் தான். சிலதுல பாத்தீங்கன்னா 2 பூதத்தை ஒன்னா சேர்த்து அந்த மாதிரிதான் வருமே தவிர பெருசா ஒரு மெயின் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல வந்ததுல மாறுதல் வராது. பூதங்கள் 5 பூதங்கள் போது ஒன்ன உள்ள அடக்கி 3 பூதங்களை உள்ள விட்டு 5 பூதங்கள் பதிலா 3 பூதங்கள் வரும். அந்த நாம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன ஆல்டரேஷன் பண்ணி புரிஞ்சுக்கலாமே தவிர மேஜர் டிஃபரன்ஸ் வராது. ஆகாஷாத் வாயுனா வாயுதான், அதுல மாற்றம் கிடையாது. எப்படி சூக்ஷ்மத்திலிருந்து இதாகி ஸ்தூல வந்தது அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. சின்ன மாற்றங்கள் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது இறைவன் ஒரு இடத்துல அது மாதிரி சொல்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு டெபினிஷன் கொடுக்குதுங்கும் போது அதில் சில மாற்றங்களை நாம என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர அங்க இங்கன்னு என்ன பண்ணிட்டு கூடாது. இந்த உபனிஷத்து எப்படி சொல்லுதுன்னு வி கேன் என்ஜாய் சிருஷ்டியை பத்தி. அங்க ஏன் மாறுதல்ங்கிற கேள்வி அப்புறம் நீங்க ஆட்டாக்காரனை கேட்கற மாதிரி ஆயிரும். நீ ஏன் முதல்ல காக்காய் சொன்ன, இப்ப ஏன் குருவி சொல்ற, இப்ப ஏன் நீ இலைய சொல்றேன்னு அது தேவையற்ற வாதம் விட்டு விடணும். இதையும் சிருஷ்டி படிக்கிறதுனால தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தத்துவபோதத்துல பாத்தீங்கன்னா பக்கா சிருஷ்டி நம்ம அங்கதான் படிச்சு வச்சிருப்போம். அதுல இருந்து ஒரு உபனிஷத்துல என்ன பண்ணும்? மாறுபடும். அதை பத்தி நம்ம என்ன பண்ணிட்டு கூடாது? ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது அவசியமற்றது. புரிஞ்சுங்களா?
இப்போ அடுத்தது இப்போ என்ன பார்த்தோம்? சிருஷ்டியில் இப்போ 5 ஸ்டேஜ் வரும். இப்போ சிருஷ்டி பற்றி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மெயினாக என்னென்ன இப்போ எங்கே வந்துட்டோம்? ஏன் சிருஷ்டி பற்றி படிக்கிறோம். அந்த சிருஷ்டியில் மெயினாக நார்மல் கிரமம் 4 ஸ்டேஜஸ் தான் சிருஷ்டியில் நார்மல். அதுலேருந்து சில எக்ஸப்ஷன் இருக்கலாங்க. மெயின் நார்மல். ஏன்னா தத்துவ பத்திரிகை அந்த இடம் ரீச் ஆகிறதுனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜஸ் இன் சிருஷ்டி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சூக்ஷ்ம பூத சிருஷ்டி. இது நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம புதுசாக சிருஷ்டி பற்றி ஆரம்பிக்கிறதுனால இந்த உபனிஷத்து எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? சூக்ஷ்ம பூத சிருஷ்டி. சூக்ஷ்ம பூதம்னு என்ன? 5 பூதங்கள் தெரியணும். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, நீர், பிருத்திவி, பூமி. 5 சூக்ஷ்ம பூத பஞ்ச பூதானி. சூக்ஷ்ம பஞ்ச, பஞ்சன 5 பூதானி சிருஷ்டி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் சூக்ஷ்ம பௌத்திக சிருஷ்டி. அப்படின்னா சரீரம், சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி. பௌத்திகம்னா பூதத்திலிருந்து வந்தது பௌத்திகம். அந்த விருத்தி எடுத்து வரும். பூதம் பிகம்ஸ் பௌத்திகம். அப்படின்னா சரீரம், சூக்ஷ்ம சரீர பௌத்திக, சூக்ஷ்ம பௌத்திக சிருஷ்டி. அப்படின்னு என்ன? இப்ப நமக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கா இல்லையா? அந்த சிருஷ்டி அது எங்கிருந்தா வந்திருக்கணும்? ஸ்தூலத்திலிருந்து வந்திருக்கும். ஸோ உள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம், கண்ணுக்கு தெரியாத சரீரம் சூக்ஷ்ம சரீரம். ஏங்க எனக்கு மட்டும்தான் இருக்கா? காக்காய்க்கு இருக்கு, குருவிக்கு இருக்கு, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு துளசி செடி எடுத்தீங்கன்னா கூட அதுக்குள்ள என்ன இருக்கும்? சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். ஒரு சரீரத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது? சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் பௌத்திக சிருஷ்டி. பூதத்திலிருந்து இப்ப என்ன வருது? பௌத்திகம். பூதத்திலிருந்து பௌத்திகம், சரீர சிருஷ்டி. இன்னும் ஸ்தூலவல்ல, சூக்ஷ்ம பூதம் ஃபர்ஸ்ட். அடுத்தது சூக்ஷ்ம பௌத்திக சிருஷ்டினா சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி. ஈஸியா எது புரியுதோ எழுதி வச்சுக்கோங்க. ஆனா பௌத்திகங்கிற வேர்டு தெரிஞ்சிருக்கணும். பூதத்திலிருந்து உருவாவதுதான் பௌத்திகம். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன வரும்? பஞ்சீகரணமெல்லாம் ஆகி என்ன வந்துடணும்? ஸ்தூல பஞ்ச பூதானி சிருஷ்டி. 3வது ஸ்டேஜ் ஸ்தூல பஞ்ச பூதானி சிருஷ்டி. ஸ்தூல கண்ணுக்கு தெரிகிற 5 பூதங்களுடைய படைப்பு. 3வது ஸ்டேஜ் கண்ணுக்கு தெரிகிற. அப்ப 2 நடுவில் என்ன போயிட்டு இருக்கோம்? பஞ்சீகரணங்கிற ஒரு ப்ராசஸ், ஷேரிங் போய் முதல்ல வந்து தன்மாத்திரையா ஒன்னொன்னு சேராம தனித்தனியா நிற்கும் சூக்ஷ்மத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஷேரிங் நடந்து பஞ்சீகரணம் அது நடந்து அது என்னவா மாறுது? எல்லாமே ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய பஞ்ச பூதானி சிருஷ்டி. 3வது ஸ்டேஜஸ். 4வது ஸ்தூல பௌத்திக சிருஷ்டி. ஸ்தூல சரீரம், பௌத்திகம்னா சரீர சிருஷ்டி. புரிஞ்சுங்களா? இதுதான் இப்ப நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம்? சிருஷ்டியை பத்தி. சாந்தோக்கிய உபனிஷத் ஏன் சிருஷ்டியை பத்தி பேசுதுன்னு தெரியணும். அது எந்த அளவுக்கு அது ஏக விஞ்ஞானேன அங்க கனெக்ட் பண்ண தெரியணும். ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பவத்தியோட அந்த ஏக விஞ்ஞானத்துக்கு எதை எடுக்குது? இப்போ சிருஷ்டி கிரமம். அந்த அந்த ஒன்றை அறிவதற்கு சாஸ்திரம் எதை எடுக்குது? சாந்தோக்கியம் இப்போ சிருஷ்டி கிரமத்தை எடுக்கிறது. ஏன்னா இந்த பிரபஞ்சம், இந்த படைப்பு பேசிக்கா சில அறிவுகள் இருக்கணும். உண்மையில் இந்த படைப்பு எங்கிருந்து தோன்றியது? இதை யாருனால சொல்ல முடியும்? இதெல்லாம் பேசிக்கா ரெக்குயர்மெண்ட்ஸ். ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள் நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும். உண்மையில் இந்த படைப்பு எங்கிருந்து வந்தது? இதை யாருனால சொல்ல முடியும்?
தேவர்கள், நமக்கு தெரிஞ்ச முருகர், விநாயகர், தேவதைகள், அவர்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னங்க நீங்க, நான் என்ன நினைச்சு வச்சிருந்தேன், சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்களால அல்டிமேட் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களாலே சொல்ல முடியலன்னா அப்ப என்னது இது? அவங்களாலே சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களும் படைக்கப்பட்டவர்களே. அவர்களுக்கு முன்பே என்ன ஆரம்பிச்சிருச்சு? படைப்பு ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த படைப்பு எங்கிருந்து தோன்றியதுங்கிறது அவங்களால சொல்ல முடியாது. இதெல்லாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பக்தியின் போறவங்களுக்கு ஐயையோ என்னது சிவனாலே சொல்ல முடியாதா? என்னங்க நீங்க நடத்துறீங்க போங்க. பெருமாளாலே சொல்ல முடியாதா? ஐயையோ அந்த குரூப், நீங்க என்ன, பெருமாள் தான் அல்டிமேட், அவர் தான் உலகத்தை படைச்சார், போதுங்களா, நீங்க என்னமா கத்திட்டு கிடங்க, உங்களுக்கு வேற வேலை என்னன்னு போயிடுவாங்க. இது பக்தியினுடைய நெகட்டிவ் சைடு. ஓவர் பக்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியறதில்லை. இதை நீங்க சொல்லும் போதே அவங்களுக்கு ஐயோ விஷ்ணுக்கு மேல என்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. சோ யார் தேவர்களும் இந்த படைப்புக்கு பிறகு தோன்றியவர்கள், எனவே அவர்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு என்ன தெரியணும்? அப்போ இந்த படைப்பு தொழில் பண்ணுனவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எப்படி படைத்தேன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை விட எந்த ஒன்றை பார்த்தாலும், பானையை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா குயவன் ஒரு ஆள் இருக்கணும்னு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்படியே தொட்டார்னு வந்து இந்த இயற்கை தோன்றுச்சு. எந்த ஒரு படைப்புக்கும் படைப்பு கர்த்தான ஒரு ஆளே இருப்பாரு. எதை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பொருளை பாருங்க, அதுக்கு படைப்புன்னு ஒரு ஆள் இருப்பான், கர்த்தா ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு படைத்தவன் ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். இந்த தேவதைகள்லாம் அந்த படைப்புக்குள்ள வந்தவங்க, அவங்களால இந்த படைப்பு எப்படி படைச்சேன்னு சொல்ல முடியாது. ஆனா படைத்தவனால் சொல்ல முடியும். அவனை தவிர வேற யாருக்கும் படைப்பை பத்தி பேசுவதற்கு நான் வந்து தனியா படைச்சனா, எனக்கு வேணுங்கிற மெட்டீரியல் கிளாஸ் நான் எங்கிருந்து எடுத்தேன், அறிவு நான், இந்த மாதிரி விஷயங்கள் நிமித்த காரணம் உபாதான காரணத்தை ஆஃப் திஸ் சிருஷ்டி பத்தி பேசுவதற்கு படைத்தவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறதுனா அவருக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல புரிஞ்சுக்கணும். படைப்பு இருக்கிறது முதல்ல உண்மைன்னு முதல்ல அடுத்து ஏத்துக்கணும். எல்லாமே அப்படி தடார்னு ஓவர் நைட்ல வந்து அப்படி ஜங்குன்னு கூச்சிருச்சு அப்படி அல்ல. படைப்பு என்பது ஒரு மாபெரும் புதிர். ஏன்னா விஞ்ஞான சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆராய்ச்சி பண்ணி இன்னும் அதுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது வேற விஷயம், போயிட்டு இருக்கட்டும். படைப்பு இருக்கிறது முதல்ல உண்மைன்னு முதல்ல ஏற்றுக்கணும். அப்பதான் நீங்க வந்து அது ஸ்ரத்தை இருந்தா தான் படிக்க போற சிருஷ்டி மேல ஒரு இது வரும். படைப்புங்கிறது என்னது? அது மித்யாவாக இருந்தாலும் படைப்பு ஒன்று நடந்திருக்கிறது. அதுதான் நாம அதுல அந்த படைப்பட்ட விஷயத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ படைப்புன்னு ஒன்று நடந்திருக்கு. படைத்தவன் ஒருத்தர் இருக்கிறான். அவரை தவிர வேற யாருனாலும் படைப்பை பத்தி விளக்க முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அறிவை பெற்று அந்த படைப்பாளி சொல்லுகிற விஷயத்தை சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த படைப்பாளி என்ன கூறி வருகிறார், இந்த அறிவோடு எங்க நாம போகணும்? படைப்பை பற்றிய அடுத்த ஸ்லோக மந்திரத்தை மட்டும் படிக்கிறேன், அடுத்த கிளாஸ்ல மீனிங் பார்க்கலாம். ததைக்ஷத மூணாவது மந்திரம் படைப்பை பற்றி அந்த நோட்டு வச்சுக்கலாம். சிருஷ்டி பிரகரணம் ஆரம்பிக்குது. மூணாவது மந்திரத்துலதான் சிருஷ்டி பிரகரணம் சொல்லுவோம். என்ன மந்திரம்? தது ஐக்ஷத. தத்துனா இறைவன், ஈஸ்வரன். ஐக்ஷத ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி தத்தேஜோ அஸ்ருஜத. தத்தேஜ ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி ததபோ அஸ்ருஜத. தஸ்மாத் யத்ர க்வச்ச சோச்சதி ஸ்வேததேவா புருஷः தேஜசः ஏவ ததத்யாபோ ஜாயந்தே. தத்து ஐக்ஷத. ததைக்ஷதன தத்து ஐக்ஷத. இறைவன் ஆலோசித்தார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ஒரு பானையை படைக்கணும்னா குயவன் என்ன பண்ணணும்? இன்னைக்கு பானை செய்யலான்னு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் அங்க சிருஷ்டி ஆரம்பிக்குது. குயவன் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாம பானைய படைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஃபர்ஸ்ட். சோ ததைக்ஷத என்னன்னு? பகுஸ்யாம் பிரஜாயேயேதி.
இதோட விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். படிக்கிறது மட்டும் படிக்கிறேன். ததைக்ஷத கோடு போட்டுக்குங்க. பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி ஒரு கோடு, நான் எங்கெங்க நிறுத்தினா அங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த அர்த்தம் ஈஸியா புரியும். ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி தத்து தேஜக அஸ்ருஜத தத்து தேஜக ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏத்தி ததப்போ அசுஜத தஸ்மாத் யத்ர க்வச சோச்சதி ஸ்வேததே வா புருஷக தேஜக ஏவ ததத்யாபோ ஜாயந்தே. நான் பலவாக ஆவேனாக, நான் பிறப்பேனாக என்று சிந்தித்தார். நான் வேர்டு வை மீனிங் மறுபடி கொடுக்குறேன். இதோட மீனிங் ஜென்ரல் மீனிங் கொடுக்குறேன். என்ன நினைக்கிறார் அவரு? நான் பலவாக ஆவேனாக. பிறகு அவர் அக்னியை படைத்தார். அந்த அக்னி என்ன நினைச்சதா? நான் பலவாக ஆவேனாக, நான் பிறப்பேனாக என்று சிந்தித்தது. அது தண்ணீரை படைத்தது. அதனால்தான் மனிதன் அதாவது அக்னியில் இருந்துதான் தண்ணி வந்ததுங்கிறத ஒத்துக்கவே முடியலையேங்க அப்படின்னா அதுக்கு 2 உதாரணம் சொல்லுது இந்த மந்திரம். மனிதன் மனதளவில் கஷ்டப்படுறா அப்படின்னா சூடு ஆகுது மனம். மனம் அக்னி, சூடு, கஷ்டம், கண்ணீர் வருகிறது. மனிதன் உழைக்கிறான், உடம்புல அக்னி சூடாகுது, உடம்பிலிருந்து வியர்வை வருகிறது. அக்னியிலிருந்து தண்ணி வந்ததுங்கிறதுக்கு 2 உதாரணம். மனம் சூடாகுது, கவலைப்படுது அப்படின்னா கண்ணில் என்ன வருது? தண்ணீர். அக்னியிலிருந்து தண்ணீர். 2வது உடல் சூடாகுது. எப்ப கம்முன்னு வந்திருந்தாலும் சூடாகாது. அதிகமா வேலை செய்யும் போது மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும் போது என்ன ஆகுது? உடம்புல இருந்து வியர்வை வருதா இல்லையா? சோ அக்னியிலிருந்து நீர் வருவது உன் உடலுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரிதான் அக்னியிலிருந்து நீர் வந்ததுங்கிறத தத்துவத்தை நம்ம விளக்கமா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். வேர்டு பை வேர்டு வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம். we can see next class. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.